உலகத் தமிழர்கள் அனைவரையும் கட்டன் ரைட் மீடியா நாம் இன்னைக்கு பேசுகிறது ரொம்ப முக்கியமாக ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான போர் பதட்டம் அதிகரித்து வருவதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடைய அதிபர் உச்சபட்ச தலைவர் சையத் அலி கமேனியை சந்திக்க வேண்டும் என சந்திப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என டொனால்ட் ட்ரம்பினுடைய அமைச்சகத்தின் சக்தி வாய்ந்த அமைச்சரும் வெளிவிவகாரத்துறை அமைச்சருமாகிய டொனால்ட் ட்ரம்பினுடைய நெருக்கமான நட்பை கொண்ட தினதினம் பேசக்கூடிய மார்க்கோ ரூபியோ அறிவித்திருக்கிறார். மார்க்கோ ரூபியோவுடைய இந்த கருத்து, நாங்கள் எடுத்திருக்கிற முயற்சி சற்று சிரமமானது, இது நடக்கும் நடக்காது என்பதை தாண்டி முயற்சிகளை செய்கின்றோம் என்றும் வெளிவிவகாரத்துறை அமெரிக்காவினுடைய அதிபர் அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் கொமேனியை சந்திக்கப் போகிறார். இதனை அடுத்து அமெரிக்க அதிபர் சொல்கிறார், ஆட்சி மாற்றம் ஒன்றே எங்கள் குறிக்கோள். ரெண்டுமே வித்தியாசமாக இருக்குது பாருங்க. அவருடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் சந்தித்து பேசணுங்கிறார் மார்க்கோ ரூபியோ. அமெரிக்க அதிபரோ ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து கொமேனியை காலி செய்ய வேண்டும். அங்கே ஐஆர்ஜிசியினுடைய ஆட்சியோ மதத்தின் பதவாட்டமோ இருக்கக்கூடாது என்று அவர் கொள்கிறார். இதுக்கிடையில் மூன்றாவது இந்த பக்கம் வந்து பார்த்தா, அதாவது வெளிவிவகாரத்துறையின் துணை அமைச்சர் மஜீத் தன்வந்தரி அவர் தனது கருத்தில் ஈரானிலிருந்து சொல்கிறார், அட்டோமிக் எனர்ஜி செறிவூட்டப்பட்டதை குறித்து பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயாராக இருக்கிறோம், அமெரிக்கா தயாராக இருக்க வேண்டும் என மஜீத் தத்வந்தரி தன் கருத்தில் தெரிவித்திருக்கிறார். அது ஒரு பக்கம். அதற்கு அப்புறம் அப்துல் ரஹ்மான் மாசாவி, அதாவது ஈரானுடைய இராணுவ தளபதி சொல்கிறார், எங்கள் அடிப்பதற்கு நீ தயாராக இருந்தால் அடித்துக்கொள், நாங்களும் தயார். வேறு எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வர்றா? ஒன்று பேச்சுவார்த்தை, இல்லை என்றால் சண்டைக்கு சண்டை, பல்லுக்கு பல் கல்லுக்கு கண். முகமுகமாக ஹாமுராபினுடைய சித்தாந்தத்தை பேசக்கூடிய முசாவி, நாங்கள் தயாராக இருக்கிறோம், நீங்கள் தயாராக இருந்தால், போருக்கு தயாராக இருந்தால் அடித்துக்கொள், நாங்களும் அடித்து பார்ப்போம். இதுவரை நீ கண்டுவிடாத பெரும் சேதாரத்தை நீ எட்டப்போகிறாய், தக்க பாடம் கொடுப்பதற்கு எமது இராணுவம் தயாராக இருக்கிறது என்றும் அவர் கூறியிருக்கிறார். இப்போ பாருங்க, ஒருவர் பாசிட்டிவாக பேசுகிறார், ஒருவர் நெகட்டிவாக பேசுகிறார். அதிபர் பாசிட்டிவாக பேசுகிறார், மைக்ரோ ரூபியோ பாசிட்டிவாக பேசுகிறார். அப்போ ரெண்டு தரப்பிலும் முட்டல்கள் மோதல்களில் இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய விவகாரத்தை பார்க்கின்ற போது எல்லா கப்பல்களும் வந்து விட்டது. யுஎஸ்எஸ் ஜெரால்ட் ஃபோர்ட், ஆப்ரஹாம் லிங்கன், டபிள்யூஎஸ் புஷ், இன்னும் ஏராளமான கப்பல்கள், அணு ஆயுத கப்பல்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபர், எல்லாரும் வந்த நிலையில் ஈரான் முக்கியமான முடிவு எடுத்திருக்கிறது. முதல் தாக்குதல் ரெண்டே பேர். ஒன்று, அமெரிக்கா மத்திய தரைக்கடல் வைத்திருக்கக்கூடிய மத்திய கிழக்கில் இருக்கும் அனைத்து நிலைகளையும் 40,000த்திற்கு மேற்பட்ட வீரர்களை காலி செய்வது தனது இலக்கென்றும், இதன் ஆலோசனை குறித்து வெளிப்படையாக வந்தபோதும் அமெரிக்கா மௌனம் காத்திருப்பதும் பல சூட்சம செய்திகள் வந்திருக்கிறது. இது ரொம்ப முக்கியமான விஷயம், அவ்வளவு எளிதாக நாம் கடந்துவிட முடியாது. இதற்கிடையில் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஈரான் அழித்து நாச செய்யப்பட வேண்டும், ஈரான் என்ற ஒரு தேசம் இருக்கக்கூடாது என்பதில் கடந்த புதன்கிழமை வெள்ளை மாளிகையில் 3 மணி நேரம் பேசப்பட்ட அறையில் ரொம்ப ஆழமாக அவர் பேசியதாக சொல்லப்பட்டது. அதற்கான முடிவுகள் ஒன்றும் எட்டப்படவில்லை, ஆனால் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டது. பெஞ்சமின் நெத்தன்யாகு எப்படியாவது ஈரானை அழித்து விட வேண்டும், ஈரானை காலி செய்து விட வேண்டும் என்று கொக்கரித்து கொண்டிருக்கிறார். அவர் தனது ஆலோசனையின் பாரில் இதை மட்டும் அவர் வைத்து கொண்டிருப்பதையும் நாம் தெளிவாக, உன்னிப்பாக, கவனமாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை நன்கு உணர்ந்த ஈரானுடைய உச்சபட்ச தலைமை 12 நாட்கள் போரில் எந்த அளவிற்கு துவம்சம் செய்தோமோ அதே அளவிற்கான துவம்சத்தை மீண்டும் இஸ்ரேலை தாக்கி அழித்து விட வேண்டும் என உச்சபட்ச தலைவர் ஆயத்துல்லா கமேனியுடைய சித்தாந்தமாக இருக்கிறது.
மூன்றாவது பிளேயராக இருக்கும் யூரோப்பிய நாடும் ஈரானை அழிக்க வேண்டும். அமெரிக்க சார்பில் மார்க்கோ ரூபியோ சொல்கின்ற போது ஈரானுடைய த்ரெட்டன்ஸ் அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, ஈரானுடைய த்ரெட்டன்ஸ் இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, ஈரானுடைய அச்சுறுத்தல் யூரோப் நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஏன் ஒட்டுமொத்த உலகத்திற்கே த்ரெட்டாக இருக்கிறது என்ற கருத்தை அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ கூறியிருக்கிறார். இதில் நாம் பார்க்குற போது ஒரு விஷயம் தெரியுதுங்க, இவங்க அவ்வளவு பேருமே பொய் சொல்கிறார்கள். அமெரிக்காவை பொறுத்தவரை ஈரானை தாக்கி அழிப்பதில் அவர்கள் வல்லமையோடு செயல்படுகிறார்கள். எந்த நிலையிலும் ஈரானை காலி செய்துவிட வேண்டும். ஈரான் இனி இறங்கிவிடவே கூடாது. ஈரான் ஒருபோதும் இனி உலகில் எஸ்கலேஷன் ஃபோர்ஸாக இருக்கக்கூடாது என்பதில் அமெரிக்கா இத்தனை பெரிய அழுத்தத்தை கொடுப்பதும், பில்லியன் கணக்கான டாலர்களை இதுகாரம் அவர்கள் நிறுத்தியிருப்பதும், ஒரு மாதம் டைம் என்று சொல்லி பொய்யான விவகாரங்களை கொடுத்து அதற்கு முள் ப்ரிப்பேர்ட் ஆகி இன்னும் நாளையோ நாளை மறுநாளோ ஒரு வாரமோ 4 நாளோ கழித்து எதிர்பாராத தாக்குதலை நடத்துவதற்கு அமெரிக்கா முஸ்தவி எடுத்திருக்கிற நேரத்தில் இப்பொழுது வல்லமை கொண்ட அமெரிக்கா, அவர்களின் மத்திய தரைக்கடல் படை, யூரோப் நாடுகளின் ஆதரவு மற்றும் மிகப்பெரிய தளங்களும் டெக்னிக்கல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை தன்னாக்கி கொண்டிருக்கிற இஸ்ரேல், இவர்களை தடுப்பது யார்? இவர்கள் வல்லமை உள்ளார்களே, இவருக்கு எதிராக ஈரானை பாதுகாப்பது யார் என்ற கேள்விக்கு நாங்கள் இருக்கிறோம். சீனா சொல்கிறது. நேற்று DF-17 என ஹைப்பர்சோனிக், மிக முக்கியமாக ஹைப்பர்சோனிக் வாகனத்தை அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். இதன் மூலமாக ஒரு மொபைல் வாகனம், இதன் மூலமாக துல்லியமான ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கொண்டு ஆன்டி ஏர்ஷிப், அது மட்டும் இல்லாமல் தரையிலிருந்து நேரடியாக இடத்துக்கேற்றவாறு தாக்கக்கூடிய DF-17 இதை அவர்கள் வைத்திருப்பதையும் நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதையெல்லாம் நன்கு உணர்ந்து நன்கு தெளிவான பிறகு இன்னும் சில உதவிகள் அல்ல, பல உதவிகளை 27 கார்கோ விமானங்களின் மூலம் சொல்லிலடங்காத சீனாவினுடைய ஒட்டுமொத்த கண்டுபிடிப்புகளையும் கொண்டு இறக்கியிருக்கிறார்கள். காரணம், சீனாவுக்கும் ஈரானுக்கும் இராணுவ ஒப்பந்தம் 25 ஆண்டுகள். சீனா எண்ணெயை கோடிக்கணக்கான பில்லியன் டாலர்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான அக்ரிமெண்ட், பண்டமாற்று முறை, ஆயுத தளவாடங்கள், அதே போன்று டெக்னிக்கல் சப்போர்ட், CJ-20, J-20, இன்னும் ஏராளமான விமானங்கள், சுகாய் ரஷ்யாவிலேருந்து ஒரு பக்கம், 747 ஏர் போயிங் விமானங்கள். இப்போ இதெல்லாம் இவ்வளவு துள்ளக்கூடிய, இவ்வளவு அசாத்தியமான தைரியம் கொண்டிருக்கக்கூடிய ஈரானுக்கு மிக முக்கியமான தைரியம் சீனாவிலிருந்து தான் கிடைத்திருக்கிறது. சீனா இன்னொரு உதவியும் செய்கிறாங்களாம். செய்மதி மூலம், சேட்டலைட் பிக்சர்களின் மூலம் துல்லியமாக இடம் பெயர்தல், இடம் நகர்தல், அவர்களுடைய கப்பல்களின் கண்ணோட்டம், எங்கே நிற்கிறார்கள், எந்த இடத்துக்கு போகிறார்கள், எப்படி போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் உச்சபட்ச நிலைமையில் உடனுக்குடன் படம் எடுத்து சீனாவிலிருந்து இடம் கடத்தப்படுகிறதாம் ஈரானுக்கு. அது ஈரானுக்கு மிகப்பெரிய வசதியும் அமெரிக்காவுக்கு பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியிருப்பதாகவும் சர்வதேச செய்திகளிலிருந்து நாம் அறிய முடிகின்றது. செய்மதி படம், அது மட்டும் இல்லாமல் DF-17 27 கார்கோ விமானங்களின் மூலம், மிக முக்கியம் PLGY-85B, PLGY-27 ரெடார் சிஸ்டம், ஸ்டெல்த் விமானங்களையும் கூட கண்காணிக்கக்கூடிய ரெடார் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏற்கனவே S-400 S-300 இருக்கிறது. இது அல்லாமல் நவீன கம்ப்யூட்டர், எல்லாவற்றையும் சூப்பர் கம்ப்யூட்டர் வரைக்கும் ஈரானுக்கு கொடுத்து, ஈரானுடைய சுயாதீன கண்டுபிடிப்புகளான பலிஸ்டிக்ஸ், ஈரானுடைய கொர்ரம்ஷோர், ஈரானுடைய ஹைபர் ஷக்கான், சிஜ்ஜீல், அதே மாதிரி இமாமத்,
ஈரானுடைய ஃபத்தா 1 ஃபத்தா 2 நீண்ட தூர குறுகிய தூர துல்லியமான ப்ரிசிசிவ் அட்டாக்ஸ் செய்யக்கூடிய ஷாஜீத் 136 126 191 ஷாஹீத் எல்லாவற்றையும் நம்பித்தான் அமெரிக்காவுக்கு சவாலாக இருக்கிறது. அமெரிக்கா அச்சப்படுகிறது, அமெரிக்கா யோசிக்கின்றது. இந்த போர் எப்பொழுது நடக்கப் போகிறது, எந்த நிறுவனத்தில் நடக்கப் போகிறது என்பதை நாம் நாளை அப்டேட்ஸோடு புதிய செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.